ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்எஸ் அகாடமி ஃபார் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷன் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணலாம். இந்த இயருக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் இருக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுலாம் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் அண்டு பிடெக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க, வெட்னரி அட்மிஷன்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் இயரோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இருக்குது 26-27 அகாடமிக் இருக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது, எந்த ரவுண்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது, உங்கள் கட் ஆஃப் மார்க்கு இவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா, செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கான்னு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் பார்த்தாவே உங்களுக்கு ஐடியா இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட ப்ரீவியஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் மார்க் கம்பேரிஷன்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி வந்து லாஸ்ட் இயரில் பிடெக்கு அண்ட் பிவிஎஸ்சிக்கெலாம் எப்படி செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்லாம் எந்த மாதிரி கட் ஆஃபில் வந்து கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டீட்டெயிலாக ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிடெக்கோட தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 78 சீட் இருக்குது. 78 சீட் இருக்குது. பிடெக் அகாடமிக்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷன் லாஸ்ட் இயரோட இது பார்த்துட்ருக்கோம். 25-26 இந்த இயருக்கு வந்து 26-27 லிட்டில் பிட் சேஞ்சஸ் ஆகலாம். 1 or 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். பேஸ்ட் ஆன் த மார்க்கை பொறுத்து சேஞ்சஸ் சான்சஸ் இருக்குது. ஓகே, லாஸ்ட் இயரோ அட்மிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் என்ன எடுத்திருக்காங்க, கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் வந்து 3rd ரேங்கு. பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி அவங்க வந்து டோட்டல் கட் ஆஃப் மார்க்கு 200 எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே செலக்ட் ஆகிருக்காங்க. பிடெக் சரியா. அடுத்து அதேமாதிரி பாருங்கள், கம்யூனிட்டி வைஸ் அப்படி பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 pages இருக்குது. எம்பிசியில் 200 மார்க் எடுத்தவங்களுக்கு பிடெக் கிடச்சிருக்கு. அது மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டு 199.50, பிசி கேண்டிடேட்டில் 199.500, எம்பிசி பாருங்கள் 198, அடுத்து பிசியில் 198. அப்படியே பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கேட்டகரி வைஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் பிடெக்கோட இது சரியா. ஃபுட் டெக்னாலஜிஸ் பார்த்துட்ருக்கோம். எம்பிசி, எஸ்சி பாருங்கள், அப்படியே மார்க்கு 195 இருக்குது. நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, என்ன கம்யூனிட்டியில் வராங்க, டோட்டல் அக்ரிகேட் மார்க் எவ்வளோ, அவங்க எந்த கோர்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிடெக் அகாடமிக்கோட செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்க்குறோம் சரியா. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். பிடெக்கோட டிகிரியோட கேட்டகரி தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், லாஸ்ட்டாக எஸ்சிஏக்கு வந்து 186.50 முடியுது. பிசிஎம் லாஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 188.00, பிசியில் பார்த்தீங்கன்னா 192 முடியுது ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 193 முடியுது. 200 ஸ்டார்ட் ஆகி 193 முடியுது ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங். ஏஹெச் அகாடமிக்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டு தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோடது பார்த்துட்ருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 487 இருக்குது. இதில் என்ன ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, என்ன கம்யூனிட்டி சைஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க அக்ரிகேட் மார்க்கு ப்ளஸ் அலாட்டட் கேம்பஸ் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில். எந்த கேட்டகரியில் இப்போ பிசி கேட்டகரி 200 கட் ஆஃப் மார்க்கு அவங்க நாமக்கல்லில் அலாட் ஆகிருக்கு, நாமக்கல் காலேஜ். அடுத்து பார்த்தா எம்பிசி அதாவது 200 அவங்களுக்கு சென்னை அலாட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்யூனிட்டி வைஸ் பார்க்கலாம். அப்படியே எஸ்சி கம்யூனிட்டி பார்த்தா 200 அவங்களுக்கு சென்னை அலாட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு கேட்டகரியாக அது பார்த்திங்கன்னா டோட்டலாக 15 pages இருக்குது. பாருங்கள், 200 ஆரம்பித்து மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க்கு கம்யூனிட்டி வைஸ் அப்படியே பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன்.
நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷன் 25-26 தான் பார்த்துட்ருக்கோம். இதை பார்த்தாவே இந்த அட்மிஷன் அந்த அகாடமிக் இருக்கிற ஒரு இதை பார்க்கும்போது இந்த அகாடமிக் இருக்கிற 26-27க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். அப்படியே 200 மார்க் வரையுமே பாருங்கள். 41 நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் 200 மார்க் 200 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்து அப்படியே டவுன் பண்ணிட்டு வரேன். அப்படியே பாருங்கள். கம்யூனிட்டி வைஸு கேட்டகரி வைஸ் அப்படியே பாருங்கள். எல்லாருமே 200, 199 மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அலாய்டாக இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் பிபிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா 200 ஆரம்பித்து கட் ஆஃப் மார்க்கு அக்ரிகேட் மார்க்கு அப்படியே பாருங்கள் 198 கம்யூனிட்டி வைஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வருதா, செகண்ட் ரவுண்டு வருதா, தேர்ட் ரவுண்டில் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே பாருங்கள் 200 ஆரம்பித்து கட் ஆஃப் மார்க்கு டோட்டலாக 15 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் வருது. எப்போ முடியுதுன்னா பாருங்கள் 192 முடியுது. 200 ஆரம்பித்து 192 முடியுது. எஸ்டி கேட்டகரியில் 192, எஸ்சிஏயில் வந்து 193 முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி பிசிஎம்மில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 194.500 முடிஞ்சிருக்கு. அவங்க அலாட்டட் கேம்பஸ் என்ன உடுமல்பேட். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி, எஸ்சிஏ, அப்புறம் பிசிஎம்மு பாருங்கள். எஸ்சி கம்யூனிட்டி வந்து 196 முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா பிபிஎஸ்சிக்கு வந்து 196 முடிஞ்சிருக்கு. 200 ஆரம்பித்து என்ன கேம்பஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. அலாட்டட் கேம்பஸுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும் இதை பார்க்கும்போது. சரியா? நம்ம பார்த்துட்ருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிபிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு ப்ரீவியஸ் பார்த்தது வந்து பிடெக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி யூஜி அட்மிஷன் லாஸ்ட் இயரோடது 25-26 பிபிஎஸ்சி ஏஹெச் ஒகேஷனல் பார்க்குறோம். இது ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் எவ்வளோ பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஒகேஷனல் அகாடமிக்கில் எவ்வளோ பார்த்தது. ப்ரீவியஸ் வீடியோ வந்து அகாடமிக் பார்த்தோம். இப்போ வந்து ஒகேஷனல் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தா 31 சீட்ஸ் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்யூனிட்டி வைஸு எஸ்சி கம்யூனிட்டி 200 பார்த்திங்கன்னா அவங்க அக்ரிகேட் மார்க்கு என்ன கேம்பஸில் ஆல்ரெடாக இருக்குது. அடுத்து எம்பிசியில் எவ்வளோ 197, பிசிஎம்மில் எவ்வளோ 196. அப்படியே பாருங்கள் ஒரு பேஜ் தான் இருக்குது இதில். லாஸ்ட்டாக எஸ்சிஏயில் 180.500 அவங்க திருநெல்வேலி கேம்பஸில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிபிஎஸ்சி வொகேஷனல் குரூப்புக்கான இது. நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷன் 25-26க்கான பிபிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு. முன்னாடி செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தோம். அடுத்தது ஃபஸ்ட் ரவுண்டோட வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்க்குறோம். லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து லாஸ்ட் வந்து ப்ரீவியஸஸ்லாம் பார்த்தோம். ப்ரீவியஸ்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து ஃபஸ்ட் ரவுண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பிவிஎஸ்சி இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி யூஜி அட்மிஷன் 25-26க்கான பிவிஎஸ்சி அகாடமிக்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேட்டகரி வந்து அகாடமிக் கேட்டகரி பார்த்திங்கன்னா எத்தனை பேஜ் இருக்குன்னா ஒரு 65 பேஜஸ் இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பிபிஎஸ்சிக்கு 65 பேஜஸ் இருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரேங்க் என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க, அந்த என்ன கம்யூனிட்டி எம்பிசியில் என்ன கேட்டகரியில் அக்ரிகேட் மார்க் எவ்வளோ, அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் ரேங்க் என்ன 197.500 எம்பிசி கேட்டகரியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஓசி பார்த்திங்கன்னா 197 தான், அவங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த கட் ஆஃப் மார்க்கு அக்ரிகேட் மார்க் பார்த்துட்ருக்கோம். அடுத்து பாருங்கள் அப்படியே ஆர்டராக கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. பிசி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா 196.500
அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு பாருங்கள் 65ல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரேண்டமாக ஒரு கம்யூனிட்டி வைஸ் அப்படியே பார்த்துட்ருக்கோம் நம்ம. அடுத்து பிசிக்கு அப்புறம் எம்பிசிலாம் பார்த்துட்டோம். அடுத்து எஸ்சி பார்த்தீங்கன்னா 196 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. எஸ்சினா 196 ஃபஸ்ட் ரவுண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம லாஸ்ட் இயரோட இது பார்த்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்க்கும்போது இந்த அகாடமிக் இருக்க ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் லாஸ்ட் இயரோட நம்ம கட்டாக பார்த்துட்ருக்கோம். அக்ரிகேட் மார்க்கில் எவ்வளோ கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கிடைச்சது, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கிடைச்சதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை டோட்டலாக 65 பேஜஸ் இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கிறது பிபிஎஸ்சி ஏஹெச் அண்டோ அகாடமிக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். கேட்டகரி வந்து அகாடமிக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் 65 பேஜஸ் இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 195 தான் போயிட்டுருக்கு. 94 வந்துடுச்சு. அடுத்தது 94 எஸ்சி 94 எம்பிசி 194 பாருங்கள். பிசி எம்பிசி எஸ்சி பிசிஎம்மு அவங்கள எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே பார்க்கலாம். 193 வந்திருக்கு. அடுத்து டவுன் ஆகிட்டே வருது பாருங்கள். நான் ஃபைனலாக லாஸ்ட் பேஜ் போயிடுறேன். டோட்டலாக 65 பேஜஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 190 வரையும் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அலாட் ஆகிருக்கு. எஸ்சிக்கு வந்து 190, எம்பிசிக்கு வந்து 190, அடுத்து பார்த்தா எம்பிசி, அடுத்து பிசிஎம்முக்கு 190, எஸ்டிக்கு 190. இது வரையுமே வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கால் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி ஒகேஷ்னல் குரூப்புக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு. முதல்ல அகாடமிக் கேட்டகரி பார்த்தோம். இப்போ ஒகேஷ்னல் கேட்டகரிக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு பாருங்கன்னா அக்ரிகேட் மார்க்கு 188, பிசி கம்யூனிட்டிக்கு 188.500 வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒன்று. அப்புறம் எம்பிசிக்கு பாருங்கள் 187.500. அப்படியே பாருங்கள் கேட்டகரி வைஸு பிசி எம்பிசி பார்த்தோம். எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 180.500. இது பார்த்திங்கன்னா 28 ரேங்க் லிஸ்ட். இது வந்து நம்ம ஒகேஷ்னல் குரூப்புக்கான ஒகேஷ்னல் டிகிரிக்கான இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பிவிஎஸ்சி ஏஹெச் ஒகேஷ்னல் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷன் 25-26க்கான பிடெக் அகாடமிக் செகண்ட் ரவுண்டு. இப்போ ப்ரீவியஸ்லாம் பார்த்தா ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்க்குறோம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 71 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரேங்க் ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு என்ன ஸ்டூடெண்ட்டுங்க நேமு ப்ளஸ் கம்யூனிட்டி நேமு, எஸ்சி கம்யூனிட்டியில் எவ்வளோ அக்ரிகேட் மார்க்கு, எவ்வளோ பிடெக் என்ன கிடச்சிருக்கு. இந்த செலெக்ஷன் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி 193.500 பிடெக்கு. அடுத்து பார்த்தா எம்பிசி பார்த்திங்கன்னா 193 பிடெக். அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே கேட்டகரி வைஸ் பிசி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பிசி கம்யூனிட்டி 192. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு பிடெக்கு அகாடமிக்கோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்த்துட்ருக்கோம். பிசி எம்பிசி எஸ்சி பார்த்துட்டோம் கேட்டகரி வைஸு. ஒரு டோட்டலாக 3 பேஜஸ் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக எஸ்சிஏ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் லாஸ்ட்டு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 184.500 வரையும் பிடெக்கு வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம பார்க்குது சைல்டு ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனோட அந்த கேட்டகரியில் பார்க்குறோம். பிடெக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க் எவ்வளோ. பிசி கம்யூனிட்டிக்கு 180 லாஸ்ட் டைம் கிடச்சிருக்கு கவுன்சிலிங்கில். பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு 178.500. இவங்கெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7.50 அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பிடெக் அகாடமிக்கில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் சேஞ்சிங் ஆஃப் கேம்பஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் கேம்பஸும் ரீஅலாட் பண்ணிக்கிறாங்க. ப்ரீவியஸ் அலாட்மெண்ட் கோர்ஸ் என்ன, ரீஅலாட்டட் கோர்ஸ் என்ன, அந்த மாதிரி சேஞ்சஸ் அடுத்ததில். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடெக் அகாடமிக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5. அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு எவ்வளோ மார்க்கு பார்த்தீங்கன்னா 187.500, எஸ்சிக்கு 186.500, எஸ்சிஏக்கு 180.500. இதெல்லாம் வந்து பார்த்தா பிடெக் அகாடமிக். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி யூஜி அட்மிஷன் 25-26க்கான பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகாடமிக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கு சேஞ்சிங் த கேம்பஸ் ஃபார் லிஸ்ட் ஆஃப் ரீஅலாட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ரீஅலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் அலாட்மெண்ட் கேம்பஸ் என்ன, ரீஅலாட்மெண்ட் கேம்பஸ் என்ன, செகண்ட் ரவுண்டில் சேஞ்சிங் த கேம்பஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 5 பேஜஸ் இருக்குது. அவங்க எடுத்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக அலாட் ஆன கேம்பஸ் என்ன, கரண்ட் ரீஅலாட்மெண்ட் கேம்பஸ் என்ன அப்படின்னு மாற்றி பாருங்கள். நாமக்கல்லேருந்து இங்கே சுவிட்ச் வராங்க, ரீஅலாட்மெண்ட் சென்னைக்கு வராங்க. இது மாதிரி ஒரத்தநாடு டு சென்னை, நாமக்கல் டு சென்னை, சேலம் டு நாமக்கல், கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் அப்படியே பார்த்துக்கலாம். இது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ் லிஸ்ட் ஆஃப் ரீஅலாட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 பேஜஸ் இருக்குது. எந்த டோட்டல் அக்ரிகேட் மார்க் ஸ்டூடெண்ட்ஸு வந்து எந்த கேம்பஸ் ப்ரீவியஸஸ் இருந்தது, ரீஅலாட் ஆன கேம்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நம்ம பார்த்துட்ருக்கு செகண்ட் ரவுண்டு இது பார்த்துட்ருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட பிவிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 116 சீட்ஸ் இருக்குது டோட்டலாக. கம்யூனிட்டி வைஸ் இப்போ எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க், டோட்டல் அக்ரிகேட் மார்க் செகண்ட் ரவுண்டில் 197.500. அவங்க அலாட்டட் கேம்பஸ் என்ன தேனி. அது மாதிரி டோட்டலாக 5 பேஜஸ் இருக்குது. எம்பிசிஏ பார்த்திங்கன்னா 197 ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே வருது பாருங்கள். கேட்டகரி வைஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா 196 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி 196 ஆகுது. எஸ்சியும் 196 ஸ்டார்ட் ஆகுங்க. அடுத்தது அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இப்போ எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 192.500, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 191.500, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 193.500. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட பிவிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் ஏபிள் பீப்புளோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். அவங்க சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ் ஓட ரீஅலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, ப்ரீவியஸ் அலாட் ஆனது என்ன கேம்பஸ்ஸு, இப்போ ரீஅலாட் ஆன கேம்பஸ் என்ன. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டிகிரினா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகாடமிக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் தான். பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நம்பர் ஆஃப் சீட் வந்து பார்த்திங்கன்னா 3 இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அலாட்டட் கேம்பஸ் என்ன, அவங்க அக்ரிகேட் மார்க் எவ்வளோ, எந்த கம்யூனிட்டி ப்ளஸ் எந்த கேம்பஸ் அலாட் ஆகிருக்கு, இதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஸ்சி ஏஹெச் ஒகேஷனல் குரூப்புக்கானது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ் லிஸ்ட் ஆஃப் ரீஅலாட்மெண்ட் கேண்டிடேட். ப்ரீவியஸ் அலாட் ஆன கேம்பஸ் என்ன, இது ரீஅலாட்டட் கேம்பஸ் என்ன, இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் ஒகேஷனல் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேஜஸ் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 5 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி பிசி கம்யூனிட்டி என்ன, அவங்க அக்ரிகேட் மார்க் எவ்வளோ, அடுத்தது எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஒகேஷனல் குரூப்புக்கானதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் அகாடமிக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு. கேட்டகரி வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் தான் பார்க்குறோம். ஒரு பேஜஸ் இருக்குது. இவங்க தான் இந்த கட் ஆஃப் மார்க்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் வர சான்சஸ் இருக்குது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். இதில் பிடெக் அகாடமிக்கில் 185 எம்பிசிக்கு, பிசிக்கு 184.500, எஸ்சிக்கு 181,
இது லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி அதை லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட்டு. இந்த இயருக்கு அப்படி சேஞ்சஸ் ஆக இருக்கலாம். 1 or 2 அக்ரிகேட் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும். அதான் ஒரு கம்பேரிஷனுக்காக, ஒரு அனலைஸுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த அகாடமிக் இயர் 26-27க்கு எப்படி சேஞ்சஸ் இருக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு கேம்பஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது, இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிடெக் அகாடமிக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட். இது அகாடமிக்கு பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து அகாடமிக் கேட்டகரி, வொகேஷ்னல் கேட்டகரி, அகாடமிக் கேட்டகரி 2 கேட்டகரி இருக்குது. இப்போ பிடெக் அகாடமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு. இதில் வந்து 11 பேஜஸ் இருக்குது. அகாடமிக்கில் வந்து வெயிட்டிங் பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 பேஜஸ் இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க நேமு எம்பிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 190.500 இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. இதில் பிடெக் அகாடமிக் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில், ஆன்லைன் கவுன்சிலிங்கில். அப்படியே கேட்டகரி வைஸ் பாருங்கள். எம்பிசி எஸ்சி வந்து போகிற 189. ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்டு 13 இருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பிசி 188.500 29. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி பார்த்தீங்கன்னா 188. பார்த்தீங்கன்னா இவங்க கட் ஆஃப் மார்க் என்ன 188, 41 ரேங்கு. எஸ்டி 188, அப்படியே 188. நெக்ஸ்ட் அப்படியே டவுன் ஆகிட்டே வருது பாருங்கள். டிகிரிஸ் ஆகிட்டே வருது. கம்யூனிட்டி வைஸும் டிகிரி கேட்டகரி வைஸும் கம்யூனிட்டி வைஸும் அக்ரிகேட் மார்க் அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டே வருது. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட். இதுக்கு ஃபார் பிடெக் அகாடமிக் பார்த்துட்ருக்கோம். அப்படியே பாருங்கள், டவுன் பண்ணிட்டு வரேன். ஒரு டோட்டலாக 11 பேஜஸ் இருக்குது. இது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், நம்மளுக்கு எந்த மாதிரி கேட்டகரியில் வரும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருமா, செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருமா. லாஸ்ட்டாக பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட்டு பாருங்கள். பிசிக்கு வந்து 180 முடியுது, எஸ்சிக்கும் 180 தான் முடியுது, எம்பிசிக்கு 180 தான் முடியுது. பாருங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட யூஜி அட்மிஷன் 25-26 ஆனது பிவிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு. இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் கேட்டகரி பிவிஎஸ்சி ஏஹெச்சோட அகாடமிக்கு வெயிட்டிங் லிஸ்ட். டோட்டலாக 67 பேஜஸ் இருக்குது பாருங்கள். அகாடமிக் கேட்டகரியில் ஓசிக்கு 197. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிலும் 197. அப்படியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 67 பேஜஸ் இருக்குது. இவங்களாம் செகண்ட் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க பீப்புள் லிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே கேட்டகரி வைஸ் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரேங்கு, எவ்வளோ அவங்க டோட்டல் அக்ரிகேட் மார்க் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் இயரோட தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த இயருக்கு உங்களுக்கு இந்த அகாடமிக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபார் பிவிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக் இருக்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட லாஸ்ட் இயரோட செலெக்ஷன் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். டவுன் பண்ணிடுறேன், டைரெக்டாக லாஸ்ட் பேஜ் போயிடுறேன். இது பார்த்திங்கன்னா 190 முடியுது. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு கேட்டகரி வந்து பிவிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக்கோடது 190 முடியுது. எங்கே ஆரம்பிக்குது, எந்த கட் ஆஃப் லிஸ்ட் ஆரம்பிக்குது, 197 ஆரம்பித்து 190 முடியுது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்திங்கன்னா வொகேஷ்னல் குரூப்புக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு. இது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கோட வெயிட்டிங் லிஸ்ட்டு. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபார் பிவிஎஸ்சி ஏஹெச் வெக்கேஷனல் குரூப்புக்கானது. பாருங்கள், டோட்டலாக ஒரு பேஜஸ் இருக்குது. என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்க நேம் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, டோட்டல் அக்ரிகேட் மார்க் கொடுத்துருக்காங்க, வொகேஷனல் குரூப்புக்கான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. சரியா. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ் லிஸ்ட் ஆஃப் ரீஅலாட்மெண்ட்டு ரீஅலாட்டட் கேம்பஸ் கொடுத்துருக்காங்க. பிவிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக்கான இது அவங்க ப்ரீவியஸ் அலாட்டான கேம்பஸ்ஸு ப்ளஸ்ஸு என்ன கேம்பஸ் வந்து ரீஅலாட் ஆகிருக்கு. ஓகே,
இது வந்து நம்ம பார்க்குறது தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ் லிஸ்ட் ஆஃப் ரீஅலாட்மெண்ட். ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஅலாட்மெண்ட் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து 47 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் கம்ப்ளீட் ஆகி பேலன்ஸ் வந்து 13 டோட்டலாக ஒரு 47 வந்திருக்கு அவைலபிலிட்டி. இது தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எம்பிசி கிடையாது 197 செலக்ட் ஆகிருக்காங்க. தேர்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இயர் 197 ஆரம்பிச்சிருக்கு எம்பிசி கம்யூனிட்டி. பிசி கம்யூனிட்டி 196 தேர்ட் ரவுண்டில். பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 193. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஸ்சி ஏஹெச் அகாடமிக் கேட்டகரி தான் பார்த்திங்கன்னா 193 பிசிஎம் லாஸ்ட்டு முடிஞ்சிருக்கு சார் தேர்ட் ரவுண்டில். எஸ்சிஏல வந்து 192 பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து 191. இது வந்து தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகாடமிக் தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் இயரோட தான் பார்த்துட்ருக்கோம். இந்த அகாடமிக் வந்து சேஞ்சஸ் லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இது வந்து தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கோர்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு. இது ஒகேஷனல் குரூப்புக்கானது. எம்பிசி 187 கட் ஆஃப் மார்க்கு அக்ரிகேட் மார்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. அலாட்டட் கேம்பஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.